சார், தற்பொழுதைய சூழல நம்ம பார்த்தோம்னா, கூட்டணி தொடர்பாக நெறைய சர்ச்சைகள் அப்படின்றது போயிட்டு இருக்கு சார். இது தேர்தல் நேரத்துல வரக்கூடிய ஒரு சர்ச்சை தானா? இல்ல 2026 அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பெஞ்ச்மார்க்க கூட்டணி தொடர்பா கிரியேட் பண்ணப்படுதா? ஏன்னா, காங்கிரஸ், திமுக அலையன்ஸ் வந்து சமீப நாட்களுக்கு முன்னாடி தான் காங்கிரஸினுடைய தேசிய தலைமையை கூட்டணி குறித்து நீங்க பேசக்கூடாது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஆனா, திமுகவினுடைய எம்எல்ஏ தளபதி அவர்கள் வந்து காங்கிரஸுக்கு வந்து பூத் கமிட்டி போடவே ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தாரு. அதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வப்பிரந்தகி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. சோ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது சார்? உங்களுடைய அனுபவத்துல சொல்லுங்க. சரியா சொன்னீங்க பிரதர். அதாவது உண்மையிலே இது பெஞ்ச் மார்க் எலெக்ஷன் தான். ஏன் அப்படின்னா எஸ்ஐஆருக்கு பிறகு பூத் கமிட்டி அமைத்தல் 75,000 பூத். இப்போ 1 கோடி வாக்காளர்கள் கம்மி. அதாவது வாக்காளர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப பூத்து வந்து கூடும். அதான இயற்கை. இங்க வாக்காளர்கள் 1 கோடி பேர் குறைஞ்சிருக்காங்க, பூத்து வந்து 10,000 பூத்து கூடி இருக்கு. அப்படின்னா ஒரு பூத்து கமிட்டி ஆவரேஜா அது ஒர்க் பண்ணணும்னா 20 பேர் வேணுங்க. அவர் 6 பேர் 5 பேர்னு சொன்னாலும் அதில் பலர் இல்லாமல் போவாங்க, வேற காரணங்களுக்காக வெளியூர் போவாங்க, பல பிரச்சனை வரும். ஸோ எப்பவுமே சேஃபர் சைடு 20 வச்சிருப்பாங்க. அப்போ 75,000 இன்று 20. இப்போ எத்தனை லட்சம் பேர் வேணும்னு யோசிச்சு பாருங்க. அத்தனை லட்சம் பேர் கொடுக்குற நிலைமையிலேயே காங்கிரஸ் கட்சி இருக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.